ஹாய் ஹலோ 4-5 நாளைக்கு பிறகு இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லை, நோன்பு பிடிச்சதுனால ரொம்ப டயர்டு, அதனால என்னால் வீடியோ எதுவுமே போட முடியலை. சூப்பராக இன்றைக்கி மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா துப்புவாழை மீன். இந்த மீனில் முள் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் இருக்கிற ஊரில் இதை முள் மீன்னு சொல்லுவாங்க. ரொம்ப யாரும் வாங்கவும் மாட்டாங்க இந்த மீன். இங்கே உள்ளவங்களுக்கு முள் இல்லாத மீன், அதாவது ஊளி மீன் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். இது துப்புவாழை மீன் சூப்பராக இருக்குங்க. முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும் துப்புவாழை மீன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டை. இது குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணலாம், பட் இது ஃப்ரை பண்ணுற மாதிரி முட்டை இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. இது மீன் முட்டை. இது அவிஞ்சி குழம்புலேருந்து அப்படியே வெந்து கிடச்சிதுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மீன் முட்டையும் குழம்புல போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது மத்தியான சாப்பாட்டுக்கு செய்யலைங்க. இது சகர் சாப்பாடு, அதாவது விடியற்காலம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு இந்த மீன் குழம்பு வைக்கிறேன். அடுத்தது ஒரு முருங்கைக்காய் கூட்டு ஒன்று வைக்க போகிறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து காஞ்சி சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், எங்கள் முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் துவரன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.